நீ கொடுத்து வச்சபடி மாப்பிள்ள எம்ஜிஆர் மாதிரி இருக்காரு. ஏய் தன்னை பூங்காவனம், இன்னைக்கு நமக்கு முதராத்திரி இல்ல, சிவராத்திரி. விடிய விடிய ஒண்ணு தூங்க விட மாட்டேன். நானும் அதாங்க நினைச்சேன். நமக்குள்ள எவ்வளவு ஜோடி பொருத்தம் பத்தியா? பொண்டாட்டினா இப்படி எல்லாம் இருக்கணும். மனுஷனுடைய அவஸ்தை யாருக்கு புரியுது? புது பொண்டாட்டினா சீக்கிரம் அனுப்பினா தானே முதல்ல சிறப்பா கொண்டாட முடியும். கவர்மெண்ட் ட்ரெயினா கரெக்ட் டயத்துக்கு பிளாட்பாரத்துக்கு வரணும். கட்டின பொண்டாட்டினா சொல்ற டயத்துக்கு பெட்ரூமுக்கு வரணும். ஏங்க என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி நொண்டி மாதிரி நடிக்க சொன்னீங்க? உன்னை முத பார்த்ததுமே என் மனசு பறி கொடுத்துட்டேன். எங்க அந்த கபோதி போய் உன்னை கட்டிக்கிறவான்னு என் பயமாய் போச்சு. அதனாலதான் உன்னை நொண்டி நொண்டி நடி சொன்னேன். யாருங்க அந்த கபோதி பையன்? அதுதான் உங்க அக்கா கேட்டிருக்கானே, ஒப்பம் கிடறல அவனைத்தான். அவனை ஏன் நேரத்தில் பேசிக்கிட்டு? ஐயோ, 6 அம்சத்தை தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாயிடுச்சு. எப்படியோ செட் ஆயிடுச்சுப்பா. வெட்கம் இப்போது வரலாமா? நீ விலகி செல்வதும் சரிதானா? சரிதானா? சரியில்லடா நாய. அது என்ன மெதுவா மெதுவா தொடருது? மொத்தமா தான் தொட. அதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்களே. அடைச்ச கையடுறா. டேய், 6 படி முதல்ல அக்கா தாண்டா வரணும். அது எப்படி முதல்ல தங்கச்சி வரலாம்? அது அவங்கள போய் கேளுங்க. நம்மால எப்பவுமே ரொம்ப பாஸ்ட். டேய் சை, நான் ரிஜெக்ட் பண்ண சப்பானி கட்டிட்டு இந்த ஆட்டம் ஆடுறிய. ஏய், நான் படுற கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும். 1 மணி நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ போடுற சத்தத்துல என்னால நிம்மதியா உட்கார முடியல. டேய், பாட்டு கீட்டு பாடாம கம்முன்னு படுத்துங்கடா. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நைட்னா அப்படி இப்படி தான் இருக்கும். இத நீங்க கண்டுக்கறாதீங்க. நீங்க போக போறீங்களா இல்லையா? ஐயோ, அசிங்கம் பண்றானே. மாப்ள, ஏய் ஜம்பல கடி பம்பா, ஆப்பிரிக்கா அங்கிள், டேக் இட்ரா. ஏய் மாமி, டேக் இட். என்ன மாப்ள இங்க நிக்கிறீங்க? இல்ல ஆப்பிரிக்கா காட்டுல போய் நிக்க சொல்றியா? ஃபர்ஸ்ட் நைட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் மொட்டாடி போய் வர சொல். ஆமா, நீங்க எதுக்கு வந்தீங்க? இந்த கட்லு அலங்காரம் எல்லாம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு, என் ஒய்ஃபுக்கு. நோ 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 நோ, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும். உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு எதுக்கு? ஆப்பிரிக்கா நாட்டு பழக்கப்படி எங்க பொண்ண ஒருத்தர் கட்டி கொடுத்தா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். அப்பதான் குடும்ப விருத்தி ஆகும். நாசமா போச்சு. உனக்கு எதுக்குடா ஃபர்ஸ்ட் நைட்? ஏன்னா நீ குடும்பம் நடத்துறது இனிமே உனக்கு லாஸ்ட் நைட் தான். அப்படி ஆசை இருந்தா பொண்டாட்டி சந்து போதுக்கு போடா. முதல்ல என் பொண்டாட்டி வர சொல்றான். என்ன டார்லிங்? மாப்பிளைக்கு விஷயம் தெரியாது போல் இருக்கு. டேய் ஜம்பல கடி பம்பா, கட்லு கட்ட வந்துட்டு எனக்கு குழப்பாதடா. புண்டாக்கு கிட்ட எல்லா விஷயமும் சொல்லி இருந்தேனே. ஐயோ, ஒரு சுண்ணாம்பு கட்டி என்கிட்ட வந்து சொல்றா. மாப்பிள, வேற ஒண்ணும் இல்ல, என் பொண்ணு இன்னும் வயசுக்கு வரல. என்னது? வயசுக்கு வரலையா? ஐயோ ஐயோ ஐயோ, அட பாவீங்களா, புஷ்பவரம்னு பேரை சொல்லி பூக்காத வரத்தை என் தலையில கட்டி விட்டு நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆகிட்டீங்களேடா. இது தர்மமாடா ஜிம்பல கடி பம்பா. நான் அழாம என்னடி பண்ணுவேன்? நீ கூட எனக்கு துரோகம் பண்ணிட்டியே. தாலி கட்டுற நேரத்திலேயாவது அத்தா நான் இன்னும் வயசுக்கு வரலன்னு சிக்னல் பண்ணியிருந்தா நான் தாலி கட்டுறதே நிறுத்திருப்பேனேடி. இப்ப எல்லாம் செட்டப் பண்ணி நான் உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல என் தலையில குண்டை போட்டீங்களேடி. அதனால என்னத்தா, இன்னொரு 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ வயசுக்கு வந்துட மாட்டேனா? 10 வருஷம் கழிச்சு நீ வந்தா என்ன, வரலன்னா என்னடிய? வரவேண்டும் வரவேண்டும். வண்டுண்ணா செம்பகமே, வள்ளுவன் கண்ட செந்தமிழே, வானகத்து தேனூற்றே, பாசமுள்ள பூங்காற்றே, நீ வரவேண்டும், கட்டிலில் அமர வேண்டும்.
என்னங்க இது? எல்லாம் இந்த செட்டப் பண்ற வேலைதான். என்னங்க திடீர்னு புலவர மாதிரி கவிதை எல்லாம் பாடுறீங்க? எல்லாம் கல்யாணமான சந்தோஷம்தான். இது கொடுங்க. இது வேற. இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தேனிலவன் சொல்லிட்டு ஏன் ஊட்டி கொடைக்கானல் போறாங்க? அது அங்கதான் குளிர் அதிகமா இருக்கும். குளிருக்கும் தேனிலவுக்கு என்ன சம்பந்தம்? இது கூட தெரியாது உங்களுக்கு? குளிர் அதிகமா இருக்கிற இடத்துலதான் புருஷன் பொண்டாட்டி நெருக்கமா இருப்பாங்க. ஐயோ, லட்சுமி சத்தம் போடுது. நீங்க உட்காருங்க, அம்மா இருக்காங்கல்ல. ஐயோ கோபாலு, கோபாலு, அம்மா மாதிரில கோபாலு, கோபாலு. ஐயோ தங்க அம்மா, என்ன என்னாச்சு? கோபாலு, கோபாலு முத்து செத்து போயிடுச்சுப்பா. பாம்பு கடிச்சதோ என்னமோ தெரியல, வாயெல்லாம் நிறையா தள்ளுது. ஐயோ, நல்ல நாள் அதுவுமா இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன செய்வேன்? இருமா இருமா, ஏமா சத்தம் போடுற? பாக்கலாமா கொஞ்சம் இரு. ஐயோ, நான் எப்படி வளர்த்தேன்? ஐயோ ஐயோ, அம்மா அம்மா அம்மா, கொஞ்சம் இருமா, மாட்டு டாக்டர் கூட்டிட்டு வரேன். இல்லப்பா, செத்து போச்சுப்பா. எப்ப செத்துச்சுன்னே தெரியலையே. ஐயோ